செங்கோட்டையோட நிலையை பார்த்துட்டு ஓபிஎஸ் முடிவெடுத்து செங்கோட்டையே சொல்லிருப்பாரு. செங்கோட்டை தயவு செய்து வர வந்துடாதீங்க, நான் தெரியாத வராதீங்கன்னு சொல்லிருப்பாரு. ஆனா அவர் தான் எல்லாரையும் இணைக்க போறாரு. தாவைக்கல போய் யாருங்க இணைச்சாரு? யாரும் இணைக்க வச்சாங்க? இப்ப என்ன சொல்றாரு? ஜெயிச்சேன்னா சிஎம்மா கிராம கிராமமா வருவேன். எதுக்கு வரணும்? எனக்கு புரியல, எதுக்கு வரணும்? அவங்களோட உலகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த உலகத்துல ஏற்கனவே இவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு, புஷி ஆனந்த் வந்து நிதி அமைச்சர் ஆயிட்டாரு, இவர் ஆதவ அர்ஜுனா விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆயிட்டாரு. விசிக நீங்க 41 கேட்டா விசிக என்ன சொல்லுவாரு? வேலையே செய்யாத காங்கிரஸ்க்கு 41 கொடுக்குறீங்களே, வேலை செய்யற எனக்கு 6 சீட்டான்னு கேட்பாரு. நியாயமான கேள்வி. நீங்க வந்து முக்குளத்தோர் எங்க அடர்த்தியா இருக்கிறாங்களோ அந்த தொகுதிகளில் சசிகலா அவர்கள் ஆள் போடுவார். மேபி ஒரு 25 தொகுதி. அந்த 25 தொகுதிகளில் என்னுடைய வாக்குபலம் என்னங்கிற நிரூபிக்கிறேன். பாய்தபிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஜெகதீஸ்வரன் அவர்கள். அவர்கிட்ட வாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான சம்பவம் அப்படின்னு மக்கள் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்த விஷயம் தான். ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் போய் இணைஞ்சிட்டாரு. முக்கியமாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் தளபதின்னு தான் அவர் மென்ஷன் பண்ணுறாரு. தளபதியோட தாய் உள்ளத்தோடு எல்லாரையும் அரவணைத்து அண்ணா மற்றும் கலைஞர் அவர்களுடைய வழியில் நடத்திட்டு இருக்காரு. நான் ஒரு அடிமட்ட தொண்டனா இந்த கட்சியில் வந்து இணைகிறேன், அவர் வந்து அனுமதி கொடுத்தாரு, அவர் விருப்பப்பட்டாருன்னா சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறேன் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த நிகழ்வை? ஓபிஎஸ் பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா ஒரு பயங்கரமான விசுவாசி. நம்ம 3 தடவை பார்த்துருக்கோம். ஜெயலலிதா அவர்கள் வந்து எப்பொழுதெல்லாம் சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு நேரம், இல்லை வந்து அவர் பதவி தொடர முடியாத நேரம், அந்த நேரங்களெல்லாம் கை கொடுத்தவர், துரோகியாக செயல்படாதவர். நான் வந்துட்டீங்கன்னா திரும்ப வந்தீங்கன்னா உங்கள் பொறுப்பை நான் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருவேன். நான் தான் இன்னும் சொல்லப்போனால் அவங்களோட சேரில் கூட அவர் உட்காரல. நீ அந்த காலகாலம்லாம் அந்த காலகட்டத்தில் ஒரு ஞாபகம் இருக்கும். அந்த சேர் அப்படியே இருக்கட்டும், நான் பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்துக்கிறேன், அது சட்டமன்றமாக இருக்கலாம், இல்லை முதலமைச்சர் அலுவலகமாக இருக்கலாம் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு நபர் தான். தொடர்ச்சியாக அதிமுககாரராகத்தான் இருந்துட்டு வந்தார். அதிமுகவில் வந்து தனக்கான ஒரு இடம் எப்பொழுதுமே இருக்குது அப்படின்னு நம்பிட்டு வந்தார். நீங்கள் வந்து இந்த தர்ம யுத்தம்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும். மறுபடியும் முதலமைச்சர் ஆக்கப்பட்டார். முதலமைச்சர் ஆன பிறகு சசிகலா அவர்கள் வந்து இல்லை வேண்டான்னு சொல்லி நினச்சாங்க. அதற்கு பிறகு ஒரு பதவி விலக வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. எடப்பாடி பழனிசாமி வராரு, ஒரு போய் தர்ம யுத்தம்னு ஆரம்பிக்கிறாரு. ஒரு பயங்கரமான வரவேற்பு. இன்றைக்கி நல்ல ஞாபகம் இருக்குது உங்களுக்கு வந்து தர்ம யுத்தம் போது விடிய ஒவ்வொரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக போகிறாங்க. 12 மணிக்கு ஒரு பேட்டி, 1 மணிக்கு ஒரு பேட்டி, 1:30 மணிக்கு ஒரு பேட்டி. அவ்வளோதான், பெரிய கலைவரமாக போகுது. ஓபிஎஸ் நோக்கி எல்லாரும் வரப்போகிறாங்க, கட்சி 2 உடைய போகுது, ஓபிஎஸ் தான் உண்மையான முதலமைச்சர், மக்கள் முதல்வர் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாரும் பேச ஆரம்பிச்சா பார்த்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் வந்து ஆட்களை இழுக்க முடியலை அப்படிங்கிற ஒரு இருந்துச்சு. அன்னைக்கும் இன்னைக்கும் ஓபிஎஸ் அவர்கள் மேலே நமக்கு உண்மையாக பொய்யான்னு தெரியாது ஒரு வைக்கப்படுற விமர்சனம் என்பது காசு செலவு பண்ண தயங்குறாரு அவர். எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்கு என்னங்க வித்தியாசம்? எடப்பாடி பழனிசாமி கொள்ளடித்த காசை தாராளமாக செலவு பண்ணுறாரு, ஓபிஎஸ் கொள்ளடித்த காசை செலவு பண்ண தயங்குறாரு. இதுதான் விமர்சனம். அரசியல்னு சொல்லும் போது எல்லாரும் ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. அந்த பார்வையிலிருந்து சொல்கிறேன். நீ என்ன சொல்லப்போனால் நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆனதற்கே வந்து பெரும் பணம் ஒன்று செலவழித்தார். அதுக்கு பிறகு பொதுக்குழு கூட்டத்திற்கும் பொதுக்குழு உறுப்பினர்கள் எவ்வளோ செலவு பண்ணார், கோடியாக செலவு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி பொதுக்குழு போடுங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க ஓபிஎஸ்ட்ட. அவர் அது கூட செய்யாமல் ரொம்ப அமைதியாகவே இருந்தார். அவர் ரொம்ப தன்னோட சர்க்கிளை ரொம்ப சுருக்கிக்கிட்டார். அவரை நம்பி போனவர்களே வெளியே வந்து சொன்னது, அவர் நம்பிலாம் போகாதீங்க, மைத்ரேன் போட்டெல்லாம் சொன்னாங்க, என்னங்க அவர் நம்பி போகிறோம், அவர் வந்து அவரோட குடும்பத்துக்கு செய்கிற விஷயங்களை கூட நமக்கு செய்கிறதுக்கு மறுக்கிறாரு. நீங்கள் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பையன் மட்டும் ஜெயிக்கிறார், பையனை ஜெயிக்க வைக்க முடியுது. ஆனால் அதே தொகுதியில் இருக்கிற சட்டமன்ற தேர்தல்களில் கட்சி ஜெயிக்கலை அப்படிங்கிற பார்வையெல்லாம் இருந்தது. ஸோ அவர் மேலே இந்த மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ச்சியாக இருந்துட்டார். அப்போ நீங்கள் வந்து இந்த தர்ம யுத்தம் அதற்கு பிறகு ஓபிஎஸ் 2 பேர் சேர்ந்து அடுத்த தேர்தலை சந்திக்கலாம் அப்படிங்கிற அளவிற்கு போயிட்டு இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் அவர் ஓரங்கட்டுறதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கிறார். எப்பொழுதுமே மாறாத சட்ட விதிகளை மாற்றுறாங்க. மாற்றி இனிமேல் இரட்டை குழல் துப்பாக்கியாக செயல்படுவோம், நாங்கள் 2 பேரும் தான், எம்ஜிஆர் வகுத்த விதிகள்லாம் மாற்றம் ஏற்படுது, இந்த விதிகள் இனிமேல் மாறவே மாறாது, இந்த விதிகள் தான் அப்படின்னு சொல்லி கரெக்டாக 6வது மாதம் 7வது மாதம் அந்த விதிகளும் மாற்றப்படுகிறது. மறுபடியும் நாங்கள் பொதுச்செயலாளர் ஃபார்மெட்டுக்கு போகிறோம். ஓபிஎஸ் ரிவால்ட் பண்ணுறாரு. இங்கே வந்து அதிமுக அலுவலகம்லாம் வந்து அடிக்கப்படுகிறது, அதெல்லாம் பார்த்தோம். சீல் வைக்கிறாங்க, முதலாக அதிமுக சீல் வைக்கப்படுகிறது. பல கலைவரங்கள் தொடர்ச்சியாக ஓபிஎஸ் வந்து வெளியே போயிட்டார். ஆனால் அன்னையிலிருந்து இன்று காலை வரைக்குமே இல்லை நேற்று வரைக்குமே ஒற்றை கோரிக்கை தான், நான் மறுபடியும் அதிமுகவை சேரணும், அதிமுக ஒன்றாக இந்த தேர்தலில் சந்திக்கணும். அதுதான் அவரோட கோரிக்கை, சசிகலா அவரோட கோரிக்கை, தினகரனோட கோரிக்கை, இன்னும் சொல்லப்போனால் வெளியே போன செங்கோட்டையனோட கோரிக்கை. எல்லோருடைய கோரிக்கையும் ஒன்றே ஒன்று தான். அவங்க எல்லாரும் என்னென்னா ஒரு பாயிண்ட் கரெக்ட், அதிமுக அப்படிங்கிற கட்சி ஒன்றாக இருந்தால் அவங்களுடைய வாக்கு வங்கி என்பது வேறு மாதிரியான வாக்கு வங்கி. பிரிந்து கிடப்பதனால் தான் வந்து திமுகவிற்கும் மற்ற கட்சிகளுக்கும் சாதகமாக மாறுகிறது அப்படின்னு. இன்னொன்று ஜெயலலிதாவோட இறப்பு வந்து நிச்சயமாக அது ஒரு பேர் இழப்பு தான். நீங்கள் அந்த கட்சின்னு பார்க்கும் பொழுது நான் பார்க்குற வரைக்குமே அவங்களுக்கு இருந்த அந்த பெண்கள் வாக்கு 2016 2014 இருந்த பெண்கள் வாக்கு என்பது ஸ்லோலி ஷிஃப்ட் ஆகி அப்படியே திமுக பக்கம் இன்றைக்கி வந்துருச்சுன்னு பார்க்குறோம். அதை தக்க வைக்கிறதா அவங்க மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம் போன்ற விஷயங்கள்லாம் கையில் எடுக்கிறாங்க. ஸோ அது ஒன்று பெருசாக நடந்துருச்சு. பட் இருந்தாலும் ஸ்டில்
இருக்கிற வாக்குகளை வந்து தக்க வைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கும் அது தவறுகிறார் தான் நான் பார்ப்பேன். இந்த சீட்டை கட்டியமாக நான் பிடிச்சிக்கணும், இந்த சீட்டு தான் எனக்கு முக்கியம். நீங்கள் ஜெயிக்கிற பற்றி எனக்கு கவலை இல்லை. அவர் ஒரு 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 மனப்பால் தான் குடிச்சிட்டு இருக்கார், நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம சிஎம் ஆகிடுவோம். இன்னைக்கு பல சர்வேஸ் வந்துட்டு இருக்கு. சில இடங்களில் 3வது இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, டிவிக்கு 2வது இடத்துல வருது, நீங்கள் 3வது இடத்துக்கு போகிறீங்க. இதற்கு பிறகும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் யாரையும் சேர்த்துக்க மாட்டேன், யாரோட ஓட்டுகளும் எனக்கு தேவையில்லை, ஒரு பார்வையும் வைக்கப்படுகிறது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சமூக ரீதியான கட்சியாக மாறிக்கொண்டிருக்கின்றது. தென் மாவட்டங்கள் அவருக்கான பலம் என்ன? அப்போ ஓபிஎஸ் போன்றவர்கள், தினகரன் போன்றவர்கள்லாம் வேணும்னு சொல்லி சொன்னாங்க. தினகரன் மட்டும் நீங்கள் தனி என்டைட்டி தான் இருக்கான்னு சொல்லி என்டிஏட்ட அப்படியே பேசி அவர் என்ன பண்ணார், ரொம்ப க்ளீனாக விஜய் காமிச்சார். விஜய் காமிச்சு இந்த பக்கம் எங்கே செட்டில் ஆகணும் செட்டில் ஆகிட்டார். ஓபிஎஸ்ஸை இதில் சேர்த்துக்கவே முடியாது, அது நடந்தது. ஆனால் ஓபிஎஸ்ஸை வெளியே அனுப்புறதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பொதுக்குழு கூட்டி சட்ட போராட்டம் பண்ணி இவ்வளோ பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது அவரை நான் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்போ ஓபிஎஸ்க்கான சாய்ஸஸ் என்னென்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக மாறுகிறது. 2 சாய்ஸ் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஒன்று விஜய்கிட்ட போகலாம். பண்டுட்டி ராமச்சந்திரன் முன்னாடி வெளியே வரும்போது சொன்னார், இனிமேல் என்டிஏ கூட நாங்கள் இல்லை. அதுக்கு நிறைய கடுமையாக முயற்சி பண்ணாங்க. அமித்ஷா அவர்கள் கடிதம் எழுதுனாங்க, உங்களை பார்க்க நான் காத்து கொண்டு இருக்கேன்னு கடிதம் எழுதுனாங்க. என்னென்னமோ நடந்துச்சு, எதுக்குமே அப்பாயின்மெண்ட் கிடையாது. அப்போ அவருக்கான சாய்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 2 சாய்ஸ் இருந்துச்சு. இந்த 2 சாய்ஸில் ஓபிஎஸ் செங்கோட்டையன் போயிட்டார் ஏற்கனவே. ஸோ செங்கோட்டையன் என்ன பண்ணியிருப்பார், ஓபிஎஸ் இங்கே கொண்டு வந்துடலாம், அவரோட ஆதரவாளர் வைத்திலிங்கத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு அவர் யோசிச்சிருப்பார். ஆனால் அது நடக்கலை. ஏன் நடக்கலை? அதுதான் தாவேக்க. செங்கோட்டையனே அவரே இப்போ என்ன நிலைமையில் இருக்காருங்கிறது நேற்று வேலுமணி உடச்சிட்டார். எங்கள் கட்சியிலேருந்து போன ரொம்ப அதிருப்தியில் இருக்கார், வந்தால் சேர்த்துக்கிறோங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. நான் செங்கோட்டையன் பெரிய லிஸ்ட்டெல்லாம் கொடுக்குறாரு, நீ லிஸ்ட்டு கூட நான் தூக்கி போட்டுருவேன். விஜய் அப்படி தான் இருக்கார், நீ கொடுக்குற லிஸ்ட்லாம் செங்கோட்டையோட நிலையை பார்த்துட்டு ஓபிஎஸ் முடிவெடுத்து செங்கோட்டையே சொல்லியிருப்பாரு. செங்கோட்டை தயவுசெய்து வரம் வந்துடாதீங்க, நான் தெரியாத வராதீங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அவர் தான் எல்லாரையும் இணைக்க போறாரு. தாவேக்கல போய் யாருங்க இணைச்சாரு, யாரும் இணைக்க வச்சாங்க? இன்னைக்கு என்ன தெரியுமா, அவருக்கும் சத்யபாமா அவர்களுக்கும் தவிர வேறு யாருக்கும் அவரோட ஆதரவுக்கு சீட்டே கிடையாது. நீங்க 4 மாவட்டத்துக்கு ஒரு பொறுப்பாளரை போட்டு நிறைய பேர் கூட்டிட்டு போய் சேர்த்தாரு. அதுல ஒருத்தர் கூட சீட்டு கிடையாது. அப்ப இவரை நம்பி போனவங்க இப்ப என்ன கேள்வி கேட்பாங்க, அண்ணே உங்களை நம்பி தானே வந்தோம். கண்டிப்பா எங்கள ஒரு 10 பேருக்கு நீங்க இன்னும் சொல்ல போனா 4 மாவட்டம், கோவை, திருப்பூர், 4 மேற்கு மாவட்டங்களுக்கு நீங்க இன்சார்ஜ். அப்ப அதுல எத்தனை தொகுதி வருது? கிட்டத்தட்ட ஒரு 36 தொகுதி வருது. அந்த 36 தொகுதியில நமக்கு ஒரு 10 தொகுதி கூட இல்லைன்னா இது என்ன கட்சி? என்ன காரணம்? பஸ் ஆனந்து இதை சேல் பண்ணணும், 3 கோடி ரூபாய் சேல் பண்ணிட்டு இருக்கேன், நீ உள்ள வந்து ஃப்ரீயா கேட்டீங்கன்னா எப்படி சீட்டு கொடுப்பேன்? செங்கோட்டையன் வேலை பார்க்கணும்ல, அதுக்காகவாச்சும் ஒரு 10 சீட்டு கொடுக்கணும்னு யோசிக்க மாட்டாங்களா? அதெல்லாம் தேவை. அவரோட முதிர்ச்சி தன்மையை வச்சு வேலை பார்த்து என்னங்க, வேலை பார்த்தா காசு வருமா? நான் ஒரு சீட்டு 3 கோடிக்கு வித்து நான் காசு பார்ப்பேனா? இல்ல செங்கோட்டையன் சும்மா கொடுத்துட்டு எப்படி தோக்க போற சீட்டு தான், அது ஏன்னா செங்கோட்டையன் கொடுத்து வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத புசியானந்தோட கணக்கு. இப்ப தேர்தல்ல வின் பண்ணுங்கறத அதெல்லாம் ஒரு கணக்கு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. புசியானந்த் கூட பண்ண போறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க அதனால செங்கோட்டையன் அவர்களுக்கான சாய்ஸ், ஓபிஎஸ்க்கான சாய்ஸ் செங்கோட்டையன் சொல்லிப்பாரு, நான் வேண்டாம், வர வேண்டாம், உங்களுக்கு வேற சாய்ஸ் என்னவோ பாருங்க. வேற என்ன சாய்ஸ்? மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போகலாமா? சேர்க்க மாட்டேங்கிறார். என்டிஏட்ட போய் கேட்டு பார்க்கலாமா? பிஜேபிட்ட அதுவும் முடியலை. அப்போது அவருக்கான சாய்ஸுங்கிறது திமுக. நீங்கள் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடியே வாக்கிங்கில் போய் பார்த்தாங்க. ஏன்னா அரசியல் அப்படிலாம் கோயின்சிடன்ஸ்னு ஒன்றும் கிடையாது. காலைல ஒரு நாள் வாக்கிங் பார்க்குறது, சாயந்தரம் வீட்டுக்கு போகிறது, அடுத்த நாள் வாக்கிங் போகிறது அப்படிங்கிறதும் சிஎம் வர ரூட்டில் நானும் குறுக்கால திடீர்னு போனீங்களா நடக்கவே நடக்காது. ஸோ அன்றைக்கே வந்து ஓபிஎஸ் வந்து ரெடியாக இருக்காருங்கிறது சிஎம்கே ஒரு அதிர்ச்சி தான் ஃபஸ்ட்டு. அதனால தான் ஒரு வாக்கிங்கில் கன்ஃபார்ம் பண்ணுங்க, எனக்கு சில யார் இதை செயல்படுத்துகிறாங்களோ அவர்கள்ட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணுங்க, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட அன்றைக்கி சாயந்தரம் உறுதி ஆகிடுச்சு. உறுதியான பிறகு என்டிஏலேருந்து என்ன சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, நாங்கள் சேர்க்குறோம். ஆமாம், குருமூர்த்தி மிக குறிப்பாக குருமூர்த்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட விஸ்வாசி. என்ன சொல்லப்போனா அவர் சொல்கிறார் ஓப்பனாக, நான் தான் தர்மயுத்தம் போய் இருக்க சொன்னேன், இப்போ பீச்சில் போய் உட்காரியான்னு சொன்னேன், உட்காந்தாரு. அந்தளவுக்கு ஒரு விஸ்வாசி. அப்போ அந்த விஸ்வாசிக்கு நம்ம ஏதாவது பண்ணணும். குருமூர்த்தி அந்தளவுக்கு ட்ரை பண்ணுறாருன்னா அவருக்கு ஒரு ஆளுநர் சீட் அது கொடுங்க, சின்ன ஸ்டேட்டில் ஆளுநர் சீட்டு கொடுங்க பாஜக சார்பாக. அவங்க பசங்களுக்கு 2-3 சீட்டு கொடுத்துருங்க, தாமரையில் நிற்கட்டும், எதிலோ நிற்கட்டும். அதுவும் மறுக்கப்படுகிறது, அதுவும் கிடையாது. எல்லாம் க்ளோஸ்ட், எல்லா டோர்ஸும் க்ளோஸ்ட். மறுபடியும் நான் அறிவாலயமே போகிறேன். அவருடைய ஆதரவாளராக இருந்தவர் வைத்தியலிங்கம் போயிட்டார். அவரோட ஆதரவாளர் பேசிட்டு இருந்த சுப்ரத்னம் அவர்கள் நான் போய் சேர்ந்துறேன், நான் செய்தி தொடர்பாளர் வாங்கினேன், அவரும் போயிட்டார். அப்போ கூட இருக்கிறவங்கள ஜேசிடி பிரபாகர் விஜய் பக்கம் போயிட்டார். அப்போ கூடயே யாரும் இல்லை, நான் யாரை வச்சு கட்சி நடத்துவேன் அப்படின்னு ஒரு ஒரு நிலை ஏற்படுது. அப்போது நமக்கான ஒரே ஒரு ஆப்ஷனுங்கிறது திமுக பக்கம் போயிட்டோன்னா ஒரு மரியாதையான பொறுப்பு கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம சிஎம்மாக இருந்திருக்கோம், அதை மதித்து ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. இன்னொரு ஆஃபர் என்ன போயிட்டு இருக்குன்னா, சபாநாயகர் அவருக்கு வழங்கப்படலாம் ஜெயித்த பிறகு. நீங்கள் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார், என் பக்கத்தில் உட்காராத, நான் உன் மேலே ஏறி உட்காருவேன். இப்போ சபாநாயகரை வந்துட்டு சபாநாயகர் அவர்கள் எதிரே தலைவர் எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், சபாநாயகர் அவர்களே தான் நீ பேசி ஆகணும். அது அவருக்கு குசியாக இருக்கும்ல, ஒவ்வொரு அடி என்ன நீ கூப்பிட்டு தானே ஆகணும். சபாநாயகர் அவர்களே
இந்த அமைச்சரிடம் நான் கேள்வி கேட்க வேண்டும். ஆனா இது சபாநாயகர் அவர்களே திமுகல ஒரு பெரிய சலசலப்பு உண்டு நிச்சயமா பண்ணாரு. உண்டு ஏன்னா பண்ணுது. அந்த நிச்சயமா சபாநாயகர் உண்டு பண்ணுது. போஸ்டிங்க்கு ஏன்னா ஒருத்தவங்க முடிவு செய்ய இல்ல வச்சிருப்பாங்க. சபாநாயகர் பொறுப்பு கூட விட்டுருங்க. இல்ல ஏதோ ஒரு அவர் வராருன்னா ஏதோ வேற யாரோ ஒருத்தரோட இடம் காலியாகுது இல்ல ஆமா அவங்களோட வாய்ப்பு அது உண்டு மறுக்கப்படுது. நீங்க இதுல கூட சபாநாயகர் சொல்ல கூட அப்பாவை என்ன யோசிப்பார், நமக்கு ஒரு மினிஸ்ட்ரி கிடைக்கும் சந்தோஷம் கூட யோசிப்பார். ஆஹா. ஆனா உண்மையில் ஒரு திமுக தொண்டன் காலம் காலமாக நான் கலைஞர் காலத்திலிருந்து நான் கட்சிக்காக உழைச்சிட்டு இருக்கேன். ம்ஹும். எனக்கு ஒரு 4 சீட்டு இந்த இடத்துல இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ அவர் 3 ஆதரவாளருக்கு சீட்டு கேட்பார். அந்த குளத்தை கஷ்டப்படுத்தி ஒன்று கேட்பாரு, அவரோட பையனுக்கு ஒன்று கேட்பாரு, இவரே நிற்பார், இவரே நிற்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு 3-4 சீட்டு போகுது. இந்த 3-4 சீட்டில் நான் வந்து ரொம்ப காலமாக கிளை ஒன்றியம் நகரம் படிப்படியாக ஏறி ஒரு எம்எல்ஏ ஆயிடுவோமோ நினைக்கும் பொழுது திடீர்னு ஒருத்தர் உள்ள புந்து எனக்கு கொடுங்கப்பா. நீ ஏற்கனவே தெரியும் தங்க தமிழ்ச்சோட அங்கே எம்பியா இருக்கார். அவர் எந்த கட்சியிலேருந்து வந்தார்? அதிமுக டு அமமுக, அமமுக டு திமுக. இப்படி இருக்கு. ஏற்கனவே வைக்கின்ற விமர்சனம் என்ன? 8 மினிஸ்டர் யாருங்க? ஏவா வேலு, சேகர் பாபு, பெரிய லிஸ்ட் போட்டு இவங்க செந்தில் பாலாஜி இவங்க எல்லாரும் அதிமுகலேருந்து வந்த மினிஸ்டர்ஸ். இப்போ இவங்க வந்தாலும் ஒரு சபாநாயகர் கொடுக்கணும், இல்லை சபாநாயகர் ஒருவேளை கொடுக்கலையா மினிஸ்டர் கொடுக்கணும். இன்ஃபேக்ட் செங்கோட்டையன் அங்கே தான் ட்ரை பண்ணுறாரு ஃபர்ஸ்ட்டு. செங்கோட்டையன் வந்தால் என்ன சொன்னாங்க, அவருக்கும் மினிஸ்டர் கொடுக்கணும். நீங்கள் வந்து மேற்கு மண்டலத்தை ஸ்ட்ராங் பண்ணுறதுல ஓகே தான், எத்தனை மினிஸ்டர் நீங்கள் கொடுப்பீங்க? அவர் ஜெயிச்சானா அவருக்கு மினிஸ்டர் கொடுக்கணும். அப்போ இது திமுகங்கிற கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகிறது. நாங்கள் ரொம்ப காலமாக உழைச்சிட்டு இருக்கோம், ரொம்ப காலமாக வேலை பார்த்து ஒரு பிளாட்ஃபார்மை ரெடி பண்ணுறோம். அசால்ட்டாக ஒருத்தர் வந்து இங்கே உட்கார வைக்கிறீங்க. ஏன்னா ஓபிஎஸோட ஓட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது லிமிட்டட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். எந்த இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, எனக்கு முக்குளத்தூர் வாக்குகளில் கொஞ்சம் குறையும். ஏன்னா இப்போ சசிகலா அவங்க கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க, அவங்க எந்த வாக்குகளை பிரிக்க போகிறாங்கன்னு தெரியல. டிடி வித்யாசாகரன் அங்கே போயிட்டாரு, எடப்பாடி பக்கம் போயிட்டாரு. அப்போது இதில் ஏதேனும் சலசலப்பு ஏற்பட்டால் அதை சரிகட்டுவதற்கு ஓபிஎஸ் பயன்படுவார். நமக்கு என்ன பலாப்பழ சின்னத்தில் ஏற்கனவே ராம்நாட்டில் நின்று 3 லட்சம் ஓட்டுகள் வாங்கின ஒருத்தர் தான், ஒரு பையனை ஜெயிக்க வச்சவர் தான். அப்போ அவர் அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு திமுக கணக்கு பண்ணுறாரு. திமுக தலைமை கணக்கு பண்ணுறது தப்பு இல்லை, நமக்கு ஜெயிக்கணும், அல்டிமேட்டாக ஜெயிக்கணும். இந்த 4 சீட்டு கன்ஃபார்மாக ஜெயிக்குமா? ஜெயிச்சிருங்க. கரெக்டான இடம் போடியில் ஒன்று போடுங்க, இங்கிட்ட பெரிய குளத்தில் ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டால் ஜெயிச்சிரும். ஆனால் திமுக தொண்டனுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தால் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இதை எடுத்து கொடுத்துட்றீங்க. ஏன்னா இன்னொரு பக்கம் பாருங்கள், தேமுதிக வருது, அவங்க பயங்கரமாக ஆஃபர் வைக்கிறாங்க. அட்லீஸ்ட் 6 சீட்டாவது கொடுத்தாகணும். 6 சீட்டு 6 சீட்டு ஏற்கனவே போச்சு. ரைட், மக்கள் நீதி மையம் நான் டார்ச்சில் தான் நிற்பேன் பிடிவாதம் பிடிக்கிறார். 3 சீட்டாக கூட 3 சீட்டு கொடுத்தாகணும். அப்புறம் சின்ன சின்ன இயக்கங்கள் வராங்க, ஜவஹர்லால் இருக்காங்க, வேல்முருகன் இருக்காரு, இப்படி எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்கணும். சூரியனில் கூட நிற்பாங்க, அது பிரச்சனை இல்லை. இப்போ ஓபிஎஸ் கூட சூரியனில் நிற்கலாம், ஏன்னா அவருக்கு பெரிய கட்சி கிடையாது, தனியார் கழகம் வச்சிருந்தாரு, அதெல்லாம் இப்போ முடிஞ்சிருச்சு. இணைஞ்சிட்டாரு. ஆமாம் சாரி, ஆமாம் திமுக இணைஞ்சிட்டாரு. திமுக இணைஞ்சிட்டாரு. ஸோ சூரியன் தான். சூரியனில் நின்னா கூட நமக்கு வந்து நம்ம நிற்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தர் நிற்கிறார் அப்படிங்கிறது ஒரு நெருடலும் ஒரு சலசலப்பும் அந்த கட்சிக்குள் இருந்துட்டு தான் இருக்கு. காலம் காலமாக உழைத்த நமக்கான அங்கீகாரம் இங்கே. நீங்கள் ஒரு பக்கம் இப்போ நிறைய திமுகல இருந்தே சில பேர் விஜய் பக்கம் போகலாம்னு நினைச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா இதுதான் காரணம். இங்கே ஆரம்பத்தில் இருந்தே எங்களுக்கான மரியாதை இங்கே இல்லைங்க. 3rd ஜென்ரேஷன் நாங்கள் வந்துட்டோம். தாத்தா காலத்தில் கலைஞரோட எங்கள் தாத்தா இருந்தார், அப்புறம் அப்பா காலத்தில் ஸ்டாலின் இருந்தார். இப்போ என்னோட காலத்துலையும் அவங்க பசங்க வராங்களே தவிர நாங்கள் எங்களால் போக முடியல. அப்போ யங்ஸ்டர்ஸ்குள்ளே ஒரு பேச்சு ஒன்று போகுது, நம்ம ஏன் வேறு கட்சியை பார்க்கக்கூடாது, நம்ம ஏன் அதிமுக போகக்கூடாது, நம்ம ஏன் தாவேக்க போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணம். ஏன்னா இதை சரியாக நீங்கள் உணரலன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற கட்சியிலிருந்து வர்றவங்கெல்லாம் வேலை பார்ப்பாங்க, சொந்த கட்சிக்காரன் வேலை பார்க்க மாட்டாங்க. அது வந்து கீழே ரொம்ப பிரச்சனை உண்டாக்கும். நிச்சயம். ஏன்னா தேர்தல் நேரத்தில் அவங்க வேலை செஞ்சாதான் அது ஓட்டா கன்வெர்ட். அவங்க அமைதியா வீட்டில் உட்காந்துட்டாங்கன்னா அது பெரிய ட்ராஜடி. ஆமா, ஏன்னா இன்னைக்கும் கூட இப்போ இன்னைக்கு சாயந்தரம் கோயம்புத்தூருக்கு சிஎம் போறாரு, பூத் முகர்கள் கூட்டம் தான் போடுறாங்க. நீங்க ஒவ்வொரு கூட்டமும் அதில் தான் போறாரு. இன்னைக்கு நான் பார்க்குற வரைக்கும் பொதுமக்கள் மத்தியில் சில ஆன்டி இன்கம்பன்சிஸ் இருக்கு, கட்சிக்காரங்க மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு. நம்ம பெருசாக நமக்கு ஒன்றுமே கிடைக்காத ஆட்சியாக இருக்கிறது. நம்ம எதிர்பார்த்தோமோ அது நடக்கலை. எல்லா விதமும் பொருளாதார ரீதியாகவும் சொல்கிறேன், நம்ம பெருசாக நமக்கு சப்போர்ட்டும் இல்லாமல் இருக்குது, நமக்கு பெரிய ஆதரவு இல்லாமல் இருக்குது. அப்படிங்கிற போது இந்த மாதிரி புதிய ஆட்கள் வருவாங்க, எம்எல்ஏ ஆவாங்க, அடுத்து மினிஸ்டர் ஆவாங்க, இல்லை சபாநாயகர் ஆவாங்க. நம்ம இப்படி இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. இதை திமுக தலைமை இதையே இப்படியே விட்டுட்டே இருந்தாங்கன்னா அது அந்த கட்சிக்கே பெரிய ஆபத்தாக மாறலாம். இது எல்லோருடைய புகலிடமாகவும் இருக்கும். இது யாருப்பா திமுக காரன் கேட்டா திமுக காரன் யாரும் இல்லைங்கிற மாதிரி. இது ஒரு கூட்டணியிலுமே இது பிரச்சனையா பார்க்கப்படுச்சு. தேமுதிக வரும்போதே சொல்லியிருந்தாங்களே சார், ஆல்ரெடி உங்கள்கிட்ட நிறைய கூட்டணி கட்சிகள் இருக்காங்க, இப்போ இவங்களை சேர்க்கறது இவங்களுக்கு பலமான்னு கேட்டா அது டவுட் தான், அது ஒரு கேள்விக்குறி தான், பலவீனமாக தான் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அவங்க தொகுதி பங்கீடுகள் கொடுக்கணும். இப்போ இவங்களுக்கு கொடுக்குற சீட்ல ஆல்ரெடி இருக்கிறவங்களும் அவங்கள விட அதிகமாக தான் வேணுங்கிற ஒரு டிமாண்டை வைப்பாங்க. காங்கிரஸ் ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, இன்னும் அது வந்து சுமூகம் ஆகல. அவங்க கிரீஷ் வடங்கர் கூட சொல்லியிருந்தாரு, நாங்க தாவைக்கா கிட்ட ப்ராசஸிங் போயிட்டு இருக்கு, அவங்க எங்களை கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி இங்க பார்கன் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இந்த கூட்டணிகள்ல இருக்க பிரச்சனைகள் எல்லாம் அவங்க சுமூகமா முடிச்சிருவாங்களா? சுமூகம் முடிக்க முடியாதுங்க, பயங்கர ஹார்ட் நெகோசியேஷன்ஸ் நடக்கும். நீங்க அதான் பாக்குறோம்ல, இப்போ
காங்கிரஸ் இன்னைக்கு வரைக்கும் இழுத்துட்டே தான் இருக்காங்க. அவங்க என்ன நினைச்சாங்க, போன வாட்டி மாதிரி 25ல் முடிச்சிடலாம். ராகுல் காந்தி சொல்லிட்டார். ராகுல் காந்தி கனிமொழி பேசிய பேச்சு என்பது, இல்லை அந்த சீட்ஸ் நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு 40 சீட் வேணும், நான் விஜய் காமிச்சு தான் அதை வாங்குறேன், பட் ஆனால் எனக்கு சீட் வேணும், 40 நீங்கள் ஆரம்பிச்சாதான் ஓரளவுக்கு ரீசனபிளாக நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கிறிஸ்தோடங்கர் அவர் தான் ரொம்ப பிடிவாதமாக இருக்கார். இன்னொன்று, நீங்கள் கேசி வேணுகோபால் வந்த மீட்டிங்கில் கிறிஸ்தோடங்கருக்கு அனுமதி இல்லை, ஸ்டாலின் அவர் பார்க்கல, கனிமொழி தான் போய் பார்த்தாரே தவிர அதுலேயும் அவருக்கு ஒரு கோபம் இருக்கிறது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அதிகமான சீட்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க. 41 சீட்டு ப்ளஸ் ராஜ்யசபாங்கிறது அவங்களோட கோரிக்கை இருக்குது. திமுக 41 சீட்டுக்கு கொடுத்துட்டோம்னா 25லேருந்து கூடுதலாக 16 சீட் நீங்கள் கேட்குறீங்க. நான் மையத்துக்கு கொடுக்கணும், தேமுதிக கொடுக்கணும், இப்போ ஓபிஎஸ் வந்து அது கூட ஓகே, உதயசூரியன் இப்போ இவங்களுக்குலாம் கொடுக்கணும். விசிக நீங்கள் 41 கேட்டால் விசிக்கு என்ன சொல்லுவார், வேலையே செய்யாத காங்கிரஸ்க்கு 41 கொடுக்குறீங்களே, வேலை செய்ய எனக்கு 6 சீட்டான்னு கேட்பார். நியாயமான கேள்வி, தப்பான கேள்வி, நியாயமான கேள்வி. கம்யூனிஸ்ட் இருக்கிறதுல வலுவான ஒரு கூட்டணி வட மாவட்டங்கள்ல நீங்க வந்து வட மாவட்டங்கள்ல ராமதாஸ் ஐயா வேணாம், எனக்கு திருமாவளவன் வேணும்னு ஏசிஎம் நிக்கிறாருன்னா நல்ல மல்டிப்ளை ஆகுது. நீங்க வந்து இவங்களோட பழங்குடியினரோட பட்டியலினத்தோட வாக்குகள் அதிகமாக வருதுங்கிறத வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் கிடையாது, அது இருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு 8 சீட் அது கொடுங்க, நான் 10 எய்ம் பண்றேன், அட்லீஸ்ட் 8 கொடுங்க அப்படி சொல்லி. அப்போ ரொம்ப ரொம்ப ஹார்ட் நெகோசியேஷன்ஸ் நடக்கும், பயங்கர பிரச்சனைகள் நடக்கும், எந்த தொகுதிங்கிறதுல பிரச்சனை நடக்கும், இதெல்லாம் சமாளிச்சு தான் வரணும். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் கேட்டதில் தேமுதிக பலமான்னு கேட்டிங்கன்னா பெரிய பலம் இல்லை, ஆனால் தேவை நான் சொல்லுவேன். எந்த இடத்துல கேட்டிங்கன்னா, நீங்கள் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் திமுக தேமுதிக ஆகும், நிற்கும் போது ஓகே நம்ம கூட்டணி கட்சி நிற்போன்னு சொல்லி எல்லாரோட ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். தேமுதிக நீங்கள் இருக்க ஓட் பேங்கே ரொம்ப கம்மி, அந்த ஓட் பேங்க்னால திமுகவிற்கு எல்லா இடங்களிலும் பெருசாகுமா ஆகாது, ரொம்ப மினிமம். ஆனால் சில இடங்களில் இப்போ வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற சில இடங்கள் இருக்குது. இப்போ வந்து வன்னியர் பகுதிகளே அது ஸ்ட்ராங்காக இருக்குது விஜயகாந்த்லேருந்து. அந்த இடங்களில் ரொம்ப டைட்டாக சில ஃபைட் நடக்குது என்டிஏ கூட்டணிக்கும் திமுக கூட்டணினா, அதில் இவங்க கொடுக்க போயிட்டு 2000-3000 வாக்குகள் என்பது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனா அந்த ஓட்டு மாறுமா சார்? அவங்கலாம் ஒரு ஆன்டி டிஎம்கே மைண்ட்ல இருந்தவங்க தானே, இப்பதானே திமுகல போய் சேர்ந்துருங்க. அதுக்கு முன்னாடி எதிர்நிலையில இருந்த மக்கள் அந்த ஓட்டு வந்து இவங்க திமுகக்காக ஓட்டு போட்டுருவாங்க. இல்லைங்க, நீங்க அப்படிலாம் சொல்லிட முடியாது. ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் வந்து 2 பேரையுமே வந்து ஈக்குவலா அடிச்சுதான் வந்தார். விஜயாவது ரொம்ப செலக்டிவா அதிமுக பேச மாட்டேன், இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு நினைச்சிட்டு பண்ணாரு. விஜயகாந்த் வந்து ஜெயலலிதா அவர்களையும் கலைஞர்களையும் ஈக்குவலாக விமர்சனம் பண்ணாரு. நீங்கள் ஜெயலலிதா அவர்களிடம் போயின்னு சொல்லப்போனால் என்னை பொறுத்த வரைக்கும் தேமுதிக அதிகமாக பாதிக்கப்பட்டது அதிமுகவில் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து அந்த கட்சியில் இருக்கிற 7 பேர் போய் நான் அம்மாட்ட போகிறேன், தொகுதி பிரச்சனைக்காக போகிறேன்னு பேசியதாக இருக்கலாம். தொடர்ச்சியாக வீழ்ந்த இடம் என்பது நீங்கள் அப்போ எப்பொழுது ஜெயலலிதா அவர்களை குறித்து பேசினாரோ அப்புறம் தான் வீழ்ந்த இடமாக இருந்தது. அப்போது 2 கட்சியுமே பாதிப்பு ஏற்படுத்தினா பாதிப்பு ஏற்படுத்திருக்காங்க. நீங்கள் அதற்கு பிறகு திமுக கரைச்சாங்களா, திமுக கரைச்சாங்க, அதிமுக கரைச்சாங்களா, அதிமுக கரைச்சாங்க, 2 இடத்துல நடந்தது. அதனால் எனக்கு அதிமுகனா ஓகே, திமுக அப்படிலாம் கிடையாது. 2 வாட்டி அவங்க கூட்டணியில் இருந்த காரணத்தினால அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்குது. பட் அந்த ஓட்ஸுங்கிறது ரொம்ப கம்மின்னு நான் சொல்கிறேன். ஓவரால் அந்த ஓட்ஸ் கம்மி தான். ஸோ அதனால் இப்போ விஜயகாந்த் கட்சி இது அண்ணி சொல்லிட்டாங்க, இவர் தம்பி சொல்லிட்டாரு, நாங்கள் ஓட்டு போடுவாங்க, அதனால் பெருசாக மாற்றம் ஏற்படாதுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் இல்லை நான் என் கட்சி சொந்த கட்சி தோக்கடிப்பேன் அப்படிங்கிற இடத்துக்கு போக மாட்டேன். ஆனால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது வந்து ரொம்ப சில இடங்கள் மட்டும் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஓகே சார். இப்போ கிரீஷோடங்க சொன்ன விஷயம் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா அவர் வந்து நாங்கள் இன்னும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறது, தாவேகா கூட போய் சேர்றதுனால காங்கிரஸ்க்கு ஏதாச்சும் பலன் இருக்குமா, என்ன ஒரு பலனால அவங்க அதை சொல்றாங்க? இல்லைங்க, அவங்க பயன்படுத்த பார்க்குறாங்க, விஜயை வந்து யூட்டிலைஸ் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண பார்க்குறாங்க. நான் முன்னாடி மறுபடியும் சொல்கிறேன், விஜய் அந்த முடிவுலாம் உங்களுக்கு இல்லை, கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நீங்கள் நிற்கல, அங்கே 41 சீட் இல்லை, விஜய் வந்து 76 சீட்டு கூட கொடுப்பாரு. எத்தனை சீட்டு ஜெயிப்பீங்க? கன்னியாகுமரியில் மேபி 1 சீட் 2 சீட்டு காங்கிரஸ் ஜெயிக்கும். விஜய் எத்தனை சிறுபான்மையினர் ஸ்ட்ராங்காக அவங்க இருக்கிற காரணத்தினால, ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட தேசிய பார்வையில் இருக்கும். மற்றபடி விஜய்யே வந்து ஜெயிக்கும். விஜய் தாவேக்கை சேர்ந்தவர்களோ காங்கிரஸ்னால பெருசாக பலமாயிட்டாங்கன்னு சொல்லிட முடியாது. நீங்கள் சும்மா பேச்சுக்கு சொல்லலாம், இல்லை 12% 10% இருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் தனிச்சு போட 3% தாண்டது. இன்னைக்கு ஒரு சமயம் காங்கிரஸும் பாஜக பார்க்கும் பொழுது காங்கிரஸ் ரிசப்ஷன் கொடுக்குமா சார்? திமுகவுக்கு வந்து அவங்க ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியில் இருக்காங்கன்றது உடையும் இல்லை, காங்கிரஸ் வெளில போயிட்டாங்கன்னா இல்லை. அதுக்கு தான் சொல்கிறேன், இப்போ அதுக்கு தான் அவங்க தேமுதிக உள்ள எடுத்து போடுறாங்க. நீங்கள் அந்த பர்செப்ஷனை உடைக்கிறது தான் இப்போ. ஏன்னா அதாவது மெயினாக என்னன்னு கேட்டிங்கன்னா, மாசா சிறுபான்மையினர் வாக்குகள் ஒரு 12-13% அப்படியே வந்துடுது, என்டிஏக்கு போகாமல் அப்படியே வருதுங்கிறதா கணக்கு. இப்போ இதில் போனால் சிறுபான்மை வாக்குகளில் ஓட்ஸ் கன்சல்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இஸ்லாமியர் வாக்கள் காங்கிரஸுக்கு கொஞ்சம் பிரியுமா, இல்லை திமுக பக்கம் நிற்குமானா என்ன பொறுத்தவரைக்கும் திமுக நிற்கும் நான் பார்க்கின்றேன். ஏன்னா காலமாகவே நீங்கள் முன்னாடியும் சொல்லி 2014 மட்டும் எக்ஸப்ஷன், ஜெயலலிதா அவர்கள் மோடியா லேடியான்னு கேட்டாங்க. அந்த தேர்தலில் மட்டும்தான் சிறுபான்மையினர் ஒட்டுமொத்தமாக அதிமுக ஓட்டு போடுறாங்க. அதை தாண்டி மற்ற எல்லா நேரங்களிலும் சிறுபான்மையினர்கள் இஸ்லாமியர்கள் பொதுவாகவே திமுக பக்கம் தான் நிற்கிறாங்க. ஸோ அந்த ஓட்ஸ் கன்சாலிடேஷன் வந்து கிறிஸ்டியன்ஸில் ஆகும் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. அதுலேயுமே நான் பேசி வரைக்கும் இல்லைங்க ரொம்ப ஆகாது, கொஞ்சம் டிபேட்டில் தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன்,
காங்கிரஸ் கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் வேண்டுமானால் வெல்லலாமே தவிர நீங்கள் 76 சீட்டு வாங்கி அவர் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கெல்லாம் கொடுப்பாரு. அதுக்கு மேலே ஜெயிக்கணும். ஜெயிச்சாதான் அந்த பங்கெல்லாம் வாங்க முடியும். ஜெயிக்காம இப்படி பங்கு வாங்க முடியும்? அப்போ ஒரு சீட்டு 2 சீட்டு ஜெயிக்கணும். இன்னொன்று 29ல் என்ன ஆகும்? 26க்கு பிறகு நான் கணிக்கிறது விஜய் பெருசாக அரசியல் செய்ய மாட்டார். ஏன்னா இன்னைக்கு கூட செய்தி பார்த்தீங்களா, மார்ச் 2வது வாரம் வந்து நிர்வாகிகள் கூட்டம் நடத்தலாம் தம்பி, எலெக்ஷன் வந்துடும் பார்ப்போம். நீங்க அப்போ கூட போக மாட்டியா? நிர்வாகிகள் கூட்டத்துக்கு பர்மிஷன் கேட்டு இருக்காரு விஜய். தஞ்சாவூர் அவங்க வேலூர்ல பேசினத வாக்குறுதிகள் சொல்லிட்டு இருக்காங்க. அத நீங்க பாத்தீங்களா? அவங்க ஒரு பெரிய பட்டியல் சொன்னாங்க. இப்போ இவங்க வந்து இபிஎஸ் வந்து 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு ஒரு ஸ்கீம் மாதிரி. இப்போ அவங்களும் அதே மாதிரி கொடுப்பாங்க. திமுகவும் விஜய் அவர்கள் வாசிச்சார் இல்லையா, கழிவறை வந்து சுகாதாரமா இருக்கும், பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பான நாடா இருக்கும், அதுக்கப்புறம் படிப்புல சிலபஸ் வந்து உங்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு ஏற்ற மாதிரியான சிலபஸே இருக்கும், நீங்க காசு கட்டிலாம் படிக்க வேணும். ஸோ இந்த மாதிரி விவசாயிகள் தொழிலாளர்களுக்குன்னு ஒரு பெரிய பட்டியல். அதுதான் வாக்குறுதிகள்னு அவங்க ஆதரவாளர்கள் பேசுறாங்க. அதாங்க நீங்க தான் சொல்லலையா, எல்லாமே நல்லா இருக்கும், என் ஆட்சி வந்தா தேனார் ஓடும் பாலார் ஓடும் இப்படி எல்லாமே சொல்லலாம். ஒவ்வொரு ஊருக்கும் பீச் கொண்டு வந்துடுவேன், ரொம்ப குளுமையாக வச்சுருப்பேன், பசுமையாக வச்சுக்குவேன், இப்படிலாம் நிறைய சொல்லலாம். என்ன பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனைக்கு என்ன அட்ரஸ் பண்ணணும்னு விஜய்க்கு தெரியல. இன்னும் சொல்லப்போனால் ஒஸ்ட்டாக இருந்துச்சு அவருடைய அந்த பேச்சுங்கிறதே. ஸோ அவருக்கு வந்து ஒரு புரிதலோட தான் பேசினாரா, புரிதலே இல்லாமல் பேசினாரா அப்படிங்கிறதுல பெரிய கேள்வியாக இருந்தது. அவர் வந்து இன்னுமே அரசியல் பற்றி ஒரு முழுமையான புரிதல் இல்லாமல், நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் கரூர் பற்றி பேசுகிறாரு, கண்ணீர் வடிச்சாரு, எது கண்ணீர் வடிச்சாருன்னு தெரியல, ஏன் மேலே ஏன் சிஎம் சார் பழிய தூக்கி போட்டிருக்கேங்கிறாரு, என்ன பேசுகிறேன்னு தெரியாமல். இதெல்லாம் இந்த கண்ணீர் வடிக்கிறதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசியல்வாதிகள் ரொம்ப கடைசி கட்டத்தில் பண்ணுவாங்க. எனக்கு எப்படியா ஓட்டு போடுங்க. ஒன்று என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, கடைசி கட்டணம் தேர்தல் நேரத்தில் சொல்றீங்களா இல்லை தேர்தல் நேரத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது பண்ணுற ஒரு விஷயம். விஜய் ஒன்று தெளிவாக இருக்கார், நான் பிரச்சாரத்துக்கும் போக மாட்டேன், என்னை கூப்பிடாதீங்க, முதலே சொல்லிட்டார். தேர்தல் அன்னைக்கு விஜயும் சேர்ந்து வருவார்கள். இப்போ என்ன சொல்றாரு, ஜெயிச்சேன்னா உன் வீட்டுக்கு கிராமமா வருவேன். எதுக்கு வரணும் எனக்கு புரியல, எதுக்கு வரணும்? ஜெயிக்கிறதுக்கு தான்ப்பா நீ வரணும். ஜெயிக்கிறனா நீ போய் ஊராக என்ன பிரச்சனை இருக்குது, இந்த ஊரில் என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி பேசணும். அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார், நான் வெளியெல்லாம் போக மாட்டேன். இப்போயுமே என்ன சொல்லிட்டு இருக்கார், மார்ச் 2வது வாரம் நிர்வாகிகள் கூட்டம், மார்ச் 3வது வாரம் மற்ற கட்சிகள்லாம் வேட்பாளரை கூட்டிகிட்டு நிற்க வச்சு ஸ்டாலின் பேசிட்டு இருப்பார், எடப்பாடி பேசிட்டு இருப்பார், சீமான் பேசிட்டு இருப்பார். விஜய் வந்து நிர்வாகிகள் கூட்டம் இன்னைக்கு போடலாமாப்பா, இன்னைக்கு எந்த ஊருக்கு போகிறோம், தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டிய ராஜராஜ சோழன் பேசிட்டு இருப்பாரு தம்பி. ஆனா அவங்க முதலமைச்சர் நம்புறாங்க. ராஜ்மோகன் நேத்து பேசினப்ப சொல்லியிருந்தாரு, முதலமைச்சராக பதவி ஏற்கும் பொழுது அப்படின்னு. அவங்க முதலமைச்சராக போறாங்கன்ற முடிவே அவங்க வாழ்ற உலகத்துல ஏற்கனவே ஆயிட்டாருங்க அவரு. அவங்களோட உலகம்னு ஒண்ணு இருக்கு, அந்த உலகத்துல ஏற்கனவே இவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு, புஷ்யானந்த் வந்து நிதியமைச்சர் ஆயிட்டாரு, இவர் ஆதவர்ஜுனா விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆயிட்டாரு, ராஜ்மோகன் ஒரு அமைச்சர் ஆயிட்டாரு, எல்லாருமே அமைச்சராகி வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க அந்த இதுல வந்து எலெக்ஷன் கமிஷன் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, அந்த உலகத்துல விஜய்க்கு தான் வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கே, நம்ம ஏன் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணி காசு செலவு பண்ணணும், அதனால வேணாம் கேன்சல் பண்ணிட்டு முதல்ல ஸ்டாலின்டையும் அடப்படுத்தி பேசிட்டாங்க. அவர் வந்து நாங்கள் எங்களுக்கு குலுக்கி போட்டு நாங்கள் எதிர்கட்சி தலைவர் யாரும் சூஸ் பண்ணிக்கிறோம், விஜய் முதலமைச்சர் சொல்லிட்டாங்க. ஏற்கனவே அது கன்ஃபார்ம் ஆகி நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த உலகத்துல ரியாலிட்டியில வந்து எனக்கு அது நடக்கல. ரியாலிட்டியில நடக்கும் போது சப்பு மூஞ்சில் அரைத்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. இதான் ரியாலிட்டியா? இப்படி ஒரு பிம்பத்துல இருக்காங்களே சார், தேர்தல் எதிர்கொண்டு அதுல ஒரு எதிர்பாராத அளவுக்கு அவங்க ஒரு தோல்வியை எடுக்கிறாங்கும் போது அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்து கண்டினியூ பண்ண முடியுமா, இல்லை என்ன முடியும்? அதான் சொல்றீங்க, அவங்க ஆக்சுவலி என்ன நடந்து நீங்க பாதிக்கப்பட போறது மேல இருக்கிற யாருமே கிடையாது. நான் சொல்றேன், அடிமட்ட தொண்டர்கள், ரசிகர்கள். இன்னும் சொல்ல போனா அன்னை சிஎம் ஆயிடுவாரு, நம்ம கட்சி வந்து 160 சீட்டு ஜெயிச்சிரும், 180 சீட்டு ஜெயிச்சிரும். அடுத்து நடக்க போகின்ற உள்ளாட்சி தேர்தலில் நான் கவுன்சிலர் ஆவேனா, நீ சேர்மன் ஆவியா, நீ மேயர் ஆவியான்னு பேசிட்டு இருக்காங்க. என்னன்னே தெரியாத ஒரு குரூப்பு. இந்த வார்டில் 125வது வார்டு நான் தானே கவுன்சிலர், தெரிஞ்சுக்க. எப்படிப்பா எங்கள் அண்ணன் கவுன்சிலர், எங்கள் அண்ணன் சிஎம் ஆயிட்டாரு, நான் தானே அடுத்த கவுன்சிலரு, நான் தானே இந்த ஊருக்கு சேர்மன் ஆவேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற இந்த பயல தான் ஐயோ அண்ணன் தோத்துட்டாரா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அப்போ தான் அவங்களுக்கு புரியும். அவங்க தான், ஏன்னா அவங்க தான் வந்து அதிகமாக காசு செலவு பண்ணிட்டு இருக்காங்க, ஏமாத்திட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன், இப்போ அம்பத்தூர் என் தொகுதிங்க, அம்பத்தூர் பாலமுருகன் நிற்கிறார், அம்பத்தூரில் பாலம் நிற்கிறார், எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிச்சிட்டாரு காசு. எல்லா பசங்கள்கிட்டையும் எவ்வளோ இருந்தா 5, 10, 15 வாங்கி அடிச்சு முடிச்சு நல்லா செட்டில் ஆகிட்டார். நிற்பார், தோத்துருவார். இந்த பசங்களை என்ன நினச்சிட்டாங்க, அண்ணன் ஜெயிச்சிருவார், பாலமுருகன் ஜெயிச்சு அவர் அடுத்து மினிஸ்டர் ஆயிடுவார்ப்பா, அப்படியே ஒரு கனவுல இருப்பானுங்க. அவள் இந்த ரியாலிட்டி புரியும் போது அப்போ கேட்பான் கேள்வி, எங்க 15 லட்சம் நான் செலவு பண்ணியிருக்கேங்க, கையில் வந்து காசு போட்டு நான் எங்க பண்ணுறதுன்னு கேட்பான். ஏன்னா சொல்கிறேன் இல்லையா, விஜய் அவர் அதனால தான் சொன்னேன், நீங்கள் இந்த காங்கிரஸ் பற்றி பேசும்போது 26க்கு பிறகு விஜய் இந்த சீன்லேயே இருக்க மாட்டார். விஜய் வருவார், 29 மேபி வருவார். இந்த சீன்லேயே இல்லாத விஜய் நம்பி 29ல் காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க, ஒழுங்காக கப்பலில் கவுண்டமணி காமெடி மாதிரி ஆகிடும். கப்பல் வேலைன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் நடுக்கடலை இறக்கி விட்டானுங்கிற மாதிரி 29ல் மறுபடியும் திமுக போனால் திமுக என்ன சொல்லும், அப்படியே உங்களோட வாக்கு சதவீதம் என்னப்பா, 4ங்க, 4 சீட்டு போதுமான்னு கேட்பார் ஸ்டாலின். அப்போ இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இல்லை
இந்தியா கூட்டணியில் ரொம்ப வலுப்படுத்துறதுக்காக விஜய் ஏற்கனவே அதில் ஏற்கனவே செட்டில் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது வேற. அப்போ இந்த பக்கம் இந்த ஒரு சிக்கலும் இருக்கிறது காங்கிரஸ்க்கு. அதனால விஜயை சரியாக பயன்படுத்தி கொண்டு எப்படியாவது 40 சீட்டு வாங்கணுங்கிற அவங்களோட ஆசை. திமுக எப்படியாவது 30 சீட்டுக்குள்ள, திமுக போன வாட்டி மாதிரி 25 இல்லை 30 நாங்கள் கொடுக்குறோம், ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா கொடுத்துறோம், அதுக்குள்ள சுருக்கணுங்கிறது அவங்களோட முடிவாக இருக்கின்றது. இப்படிதான் இது போகும். இப்ப ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு நமக்கான வண்டி நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. அவர் எந்த வண்டி அவர் சொல்றாரு தெரியல, எந்த ஊர்ல இருந்து வருதுன்னு தெரியல. தமிழ்நாட்டுல இருந்து எந்த வண்டியுமே போகல, அதான் பிரச்சனை. நீங்க இப்போ ஓபிஎஸ்க்காவது வேற போக்கிடம் இல்லாத நேரத்தில் திமுகங்கிற ஒரு கடைசி ஆப்ஷன் இருந்துச்சு, போயிட்டாரு. செங்கோட்டையன் அவர்களுக்கு எங்கேயுமே போக முடியாத நேரத்தில் தாவேக்கங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ராமதாஸ் ஐயா தாவேக்க பக்கமும் போறதுல விருப்பம் இல்லை அவருக்கு. ஏன்னா அவர் நடிகர்களை விமர்சனம் நடிகர் மட்டும் இல்லைங்க, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பாமக வீழத் தொடங்கிய இடம் எது? 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி. அது வரைக்கும் ஏதோ உருப்படியாக இருந்துச்சு, 5% கட்சியில் இருந்துச்சு. அது அந்த மாற்றம் அன்புமணியோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யாரு? ஜான் ஆரோக்கியசாமி. நீ நல்லா யோசிச்சு பாருங்களேன். 2016 மக்கள் நல கூட்டணி திரும்ப தனியா இருந்தார். ஒருவேளை ராமதாஸ் அன்னைக்கு போய் திமுக சேர்ந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், 2016 திமுக ஜெயிச்சிருப்பாங்க. 2019 ஆன்டி மோடியில் எப்படி உங்க வேவ் வந்துச்சோ பார்லிமெண்டத்தில் 4 சீட்டு பாமக வந்திருக்கும். 2021 பாமக ஆளுங்கட்சியாக இருந்திருக்கும். 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் 4 எம்பி உருவாக்கியிருப்பாங்க. அவங்களோட ஹிஸ்டரியே மாறி இருக்கும். ஒரு சின்ன டிசிஷன் எடுக்காததுனால, ஒரு தப்பான டிசிஷன் எடுத்ததுனால. ஜான் ஆரோக்கியசாமின்னு வேலையே செய்ய தெரியாத ஒருத்தர் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு இவன் சிஎம் ஆக போறாரு. இப்போ எப்படி விஜய் ஏமாத்திட்டு இருக்காரு யோசிச்சு பாருங்களேன். இதான் கம்பாரிசன். அன்புராஜ் எப்படி நினைச்சிட்டு இருப்பாரு, நம்ம சிஎம் ஆயிடுவோம், நம்மளை இப்படி கைப்பிடிச்சு நம்ம சிஎம் ஆயிடுவோம், நம்ம யார் மினிஸ்டர் ஆக்கலாம், பாலு நீங்க என்ன மினிஸ்டர் எடுத்துக்கிறீங்க, தம்பி நீங்க என்னப்பா மினிஸ்டர் எடுத்துக்கிறீங்க, இப்ப அவரும் பேசியிருப்பாரு. இப்ப கிட்டத்தட்ட அதான் இந்த வரலாறு பார்த்துட்டும் விஜய் அவர்கள் எடுக்கிறாருன்னா ஏதோ ஒரு காரணம். வரலாறு தெரியாதுங்க. ஜான் ஆரோக்கியசாமி சீப்பான ப்ராடக்ட்டுங்க. அதாவது நம்ம என்ன கேட்டீங்கன்னா, இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிகே 300 கோடி வாங்குறாரு, சுனில் 150 கோடி வாங்குறாரு. இதுதான் நமக்கு தெரிஞ்ச மார்க்கெட். ஜான் ஆரோக்கியசாமி ஒரு 9 கோடிக்கு வராரு. ஒரு சீப்பான ப்ராடக்ட் அது. அந்த சீப்பான ப்ராடக்ட் என்ன டெலிவர் பண்ணும்? சீப்பாக தான் டெலிவர் பண்ணும். அதுக்கு முன்னோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் நாட் அட் ஆல் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஒரு பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இந்த பொருள் இருக்கு, இந்த பொருளை எனக்கு வித்து கொடுங்க, அட்வர்டைஸ்மெண்ட் வித்து கொடுப்பாரு. அதுதான் அவரோட பாப்புலாரிட்டி. தவிர நீங்க அவர் அரசியலே தெரியாத ஒருத்தர் கூட்டிட்டு வந்து ஏப்பா நீ அவன் நல்லா பண்றல, நீ தான் நல்லா சோப்பு வித்து இல்லை அப்படி நான் சிஎம் ஆக்கிற சொன்னா எப்படி இருக்கும்? அவன் சோப்பு விற்கிறவனை கொண்டு சிஎம் ஆக்குன்னு சொன்னா என்ன பண்ணுவான்? அவன் பாவம். அப்போ அந்த ஜான் ஆரோக்கியசாமி நம்பி ராமதாஸ் ஐயா தலையை கொடுப்பாரா? ரொம்ப ஸ்ட்ரிகேஸ், வேற வழியே இல்லைன்னா மேபி யோசிக்கலாம். அதுவுமே இப்போ வேண்டாம்னு நினைக்கிறாங்க. அதனால திமுக யோசிச்சு பார்க்குறாரு. திமுக திரும்ப ஐயா சொல்லிட்டார் முடியாதுங்க பைப்பில்னு சொல்லிட்டாரு. அதிமுக பக்கம் பையனே வேணாம்னு சொல்லி சொல்றாரு. அப்போ எங்கே போவார்? சின்னமும் இல்லை சசிகலா அவங்க ஒரு டெசிஷன் எடுத்த மாதிரி நான் சில தொகுதிகளில் எங்கெல்லாம் அன்புமணி நிற்கிறானோ அங்கே மட்டும் ஆள் போட்டு காலி பண்ணலாம், இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம். இல்லை பேசாமல் நான் இருக்கலாம், அப்படி ஒரு முடிவு எடுக்கலாம். என்ன முடிவு எடுக்க போறா? நாளைக்கு 28ஆம் தேதி சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கண்டிப்பா சார். சசிகலா அவர்கள் புதிய கட்சி தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறது, அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் பண்ண போறாங்க? எதனால இப்போ வந்து தொடங்கியிருக்காங்க? தொடங்கணும்னா முன்னாடியே தொடங்கியிருக்கலாம், ஒரு கட்டமைப்பு பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு ஏதோ ஒரு இம்பாக்ட் பண்ணியிருக்கலாம். கடைசி நேரத்தில் வந்து தொடங்கி இதுக்கப்புறம் என்ன வேலை பார்க்க போறாங்க, எதுக்காக இந்த முடிவு எடுக்கிறாங்கன்ற நான் புரிஞ்சுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு திமுக எதிர்த்து நிறைய பிரச்சாரத்திற்கு போக வேண்டும் அப்படிங்கிறது அவங்களோட ஆசையாக இருந்தது. நிறைய ஃபைல்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, நிறைய போய் பேசணும், மக்கள்கிட்ட போய் பேசணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான பிளாட்ஃபார்மை என்டிஏவாக இருந்தால் சரியாக இருக்கும். அதிமுக என்டிஏவாக இருந்தால் சரியாக இருக்கும். ஆனால் எப்படி ஓபிஎஸ்க்கு டோர் க்ளோஸ்டோ, ஓபிஎஸ்ஸாவது அட்லீஸ்ட் கன்சிடரேஷனில் அப்படி இப்படி போயிட்டு வந்தார். சசிகலா அவர்கள் என்றுமே விட மாட்டேன், எடப்பாடி ரொம்ப தெளிவாக இருக்கார். அப்போ அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் தென் மாவட்டங்களில் எப்படி ஒரு காலத்தில் தினகரன் வாக்களை பிரித்தாரோ அதே மாதிரி நான் கட்சி ஆரம்பிச்சு எல்லா தொகுதியிலும் ஆட் போட மாட்டாங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவே சொல்கிறேன். நீங்கள் வந்து முக்குளத்தோர் எங்கே அடர்த்தியாக இருக்கிறாங்களோ அந்த தொகுதிகளில் சசிகலா அவர்கள் ஆள் போடுவார். மேபி ஒரு 25 தொகுதி. அந்த 25 தொகுதிகளில் என்னுடைய வாக்குபலம் என்னங்கிறத நிரூபிக்கிறேன். அதற்கு பிறகு என்னோட வாக்குபலம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. அதற்கு பிறகு ஒருவேளை அதிமுக தோற்றுவிட்டால் அந்த நேரத்தில் ஒரு கேள்வி எழுப்பப்படும். 10 தோல்விக்கு பிறகு 11வது தோல்வி 12வது தோல்வி வந்துருச்சு. அப்போ இந்த தலைமை தொடர வேண்டுமா? இல்லை சசிகலா கொஞ்சம் ஏதோ ரொம்ப ப்ரூவ் பண்ண முடியுமான்னு தெரியல. ப்ரூவ் பண்ணியிருக்காரு. தினகரனே பேசுவார். இன்னைக்கு பேசுற தினகரன் அப்போ எப்படி பேசுவார்னு தெரியாது. சாயம் வெளுத்து விட்டதுன்னு சொல்லியிருக்காரு. செங்கோட்டையன் வந்து நீங்கள் வந்து இப்போக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு லே ஓவர் தான். தாவேக்கங்கிறது ஃப்ளைட்டை கொண்டு போய் லே ஓவர் பண்ணியிருக்காரு. திரும்ப ஃப்ளைட்டை இங்கே கொண்டு எடுத்துகிட்டு வந்தார்னா அவர் கேள்வி கேட்பார். அதற்கெல்லாம் இது பயன்படும் அப்படிங்கிற காரணத்திற்காக கட்சி ஆரம்பிச்சு பார்க்கின்றேன். சசிகலாவோட ஒற்றை நோக்கம் அவங்க என்னதான் திமுக தீய சக்தி, திமுக வீழ்த்தணும்னு சொல்லி சொன்னாலும் மறைமுகமாக திமுக ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் முடியும். முக்கியத்துவ வாக்கில் இன்னும் கொஞ்சம் பிரித்து விடுவாங்க. அது பிரித்து விடுறதுனால யாருக்கு வந்து லாபம்னு கேட்டிங்கன்னா இவர்களுக்கு லாபமாக இருக்கும். அப்படிதான் முடியும். கண்டிப்பாக சார். களத்தில் இருக்க பல்வேறு விஷயங்கள் பற்றி பேசணும். தொடர்ந்து இன்னொரு வாய்ப்பில் பேசலாம். தொகுதி பங்கீடுகள், வேட்பாளர்கள் அறிவிப்புலாம் வந்ததுக்கப்புறம் பேசலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்காகவும் உங்கள் நேரத்துக்காகவும் நன்றி சார்.